அதிருப்தியும் இல்லை. எங்க அதிருப்தி இருக்கு? நீங்க தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் திரித்து போட வேண்டும். எங்களை கூட்டணி நல்லா சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 23 நாட்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை பேச்சுக்கொண்டே இருந்து 2 நாளைக்கு தான் இறுதி செய்யப்பட்டது. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் வார்த்தை போகும். பத்திரிகையில் செய்தி, ஊடகத்தில் செய்தி. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடுவோம் வந்து விட்டார்கள். ஆக காங்கிரஸ் தலைவர்களும் மாநில பொறுப்பாளர் போட்டவர்களும் அவர் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார். அதற்கு எதிர்கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் குறிப்பிட்டார்கள். இதெல்லாம் பத்திரிகைகள் ஊடகத்தில் செய்தி. அப்படித்தான் அங்கு இருந்தது. அது மட்டும் இல்ல, அங்க வைக்கின்ற கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது சிரித்துக் கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை கழகத்தில் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை பேசி முடிந்தனும். அன்றைய தினமே எங்க கூட்டணியில் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. அதுக்கு அடுத்த நாள் முதல் பட்டியல் அதிமுக சார்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அப்போ ஒரு நாள் கழித்து 2வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய தினம் 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆக அனைத்து அண்ணா முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்க கூட்டணியில் எந்தவித ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தும். சார் எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல அது விவரமாக சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். எங்ககிட்ட வந்து 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறு சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டு. அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? போன வரைக்கும் எங்களோட கூட்டணியில் இல்லையே. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணியில் இல்லை. அது மட்டும் இல்லை, சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியில் கட்சி சேருகின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு தேவை மாதிரி தான் அந்த கட்சி பெற்ற வாக்கு சீட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில் போட்டியிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்கணும். ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் அந்தந்த கட்சிகள் வாங்கிய வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிக்குமே கூட்டணியில் இன்றைக்கு அந்த சீட் ஒதுக்கீடு செய்யப்படும். அது அதிமுக சரி, திமுக சரி, அப்படி தான் கடைப்பிடிக்கணும். அந்த அடிப்படையில் கடைப்பிடிச்சா பரவாயில்ல. அவர் எங்களுக்கு அதிகமான சீட்டை கேட்டு ஆள் அனுப்புனா அது நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலை. அவருக்கு தேவையானவரை அனுப்பினார், நாங்கள் இயலாதுன்ட்டு அவளோட முடிஞ்சிருச்சு. நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். ஒரு நிமிஷம் சார். அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், இந்த மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக நான் வந்துள்ளேன். ஏற்கனவே எழுச்சி பயணத்தை நான் தொடங்கி முதற்கட்ட தேர்தல் பிரச்சாரத்தை முடித்திருக்கின்றோம். இப்பொழுது தேர்தல் அறிவிக்கப்பட்டுகின்றது. மீண்டும் தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மாவட்டங்களிலும் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து வாக்குகள் சேகரிப்பதற்காக திட்டமிட்டு நான் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளேன். 14/12/2003 இந்திய வானிலை ஆய்வு மையம் 17/12/2023 முதல் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று ரெட் அலர்ட் செய்யப்பட்டது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு சென்னையை போன்று
மிக்ஜாம் புயல் தென் மாவட்டங்களில் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவில்லை. புயல் எச்சரிக்கை வந்தவுடன் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தவுடன் நான் நேரில் சென்று ஆய்வு செய்து கழகத்தின் சார்பாக நிவாரண உதவிகள்லாம் வழங்கப்பட்டேன். என்ன பத்திரிகையாளர் நம்பர் வந்தீங்க. தூத்துக்குடியில் மழையில் முழங்கால் அளவு தண்ணீர் இருக்கின்ற அந்த பகுதிக்கு நானே நேரடி சென்று நிவாரணப் பணிகளை அளித்தோம். அதே போல ஆனால் முதலமைச்சர் 19ஆம் தேதி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காமல் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணியிலே கலந்து கொண்டு பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வந்து ஆள் கூட சொல்லவில்லை. அது மட்டுமல்ல, இந்த மாவட்டத்தின் அமைச்சர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் கூட 5 நாள் கழித்து தான் மக்களை சந்தித்தார்கள். அதோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது சுமாட்சி திட்டத்தின் மூலமாக தூத்துக்குடியிலே பகில் ஓடை, அந்த ஓடையை தூர்வாரி அதை சரி செய்வதற்காக 80% பணிகள் நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆட்சி வந்த பிறகு அந்த 20% பணிகள் நிறைவேற்றப்பட்டிருந்தால் அந்த பகுதியில் தூத்துக்குடி நகரத்தில் மைய பகுதியில் அந்த பகில் ஓடை சென்று கொண்டிருக்கின்றது. அந்த வெள்ளமெல்லாம் அந்த ஓடையின் வழியாக சென்று வடிந்திருக்கும். ஆனால் சரியான முறையிலே தூர் வாராத காரணத்தினாலே வெள்ளங்கள் எல்லாம் தூத்துக்குடி நகரத்திலே சூழ்ந்து கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்ற விவரம் முழுவதும் ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் தெரியும். இதனால் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருந்த 4 சக்கர வாகனங்கள், 2 சக்கர வாகனங்கள் மிக கடும் சேதத்துக்குள்ளாது, உடைமைகள்லாம் சேதத்துக்குள்ளது. ஆகவே இந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட முதலமைச்சர் மக்களை சந்திக்காதது எந்த அளவுக்கு இந்த அரசு அலட்சியமாக இருந்தது என்பதை இந்த நேரத்தில் நினைவு. ஏற்கனவே நான் சொன்ன தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து விட்டது, சட்ட ஒழுங்கு சந்திக்கின்றது. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் கூட தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கட்டு விட்டது என்று தான் குறிப்பிடுகிறார்கள். அது மட்டுமல்ல, விளாத்திக்குளத்தில் ஒரு மாணவி, பள்ளிக்கு சென்ற மாணவியை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் இந்த மாவட்டத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். இதுவே சட்ட ஒழுங்கு மோசமாக இருப்பதற்கு சான்று. அவரு சொன்னா சொல்லிட்டு போறாரு, வந்திருக்காரு. தேர்தல் முடிஞ்சா தான் அவருடைய விவரம் தெரியும். எந்த அதிருப்தியும் இல்லை. எங்க அதிருப்தி இருக்கு? நீங்க தான் ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் திரித்து போட வேண்டும். எங்களை கூட்டணி நல்லா சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 23 நாட்களாக கூட்டணி பேச்சுவார்த்தை பேசிக்கொண்டே இருந்து 2 நாளைக்கு தான் இறுதி செய்யப்பட்டது. காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 18 நாட்கள் வார்த்தை போகும். பத்திரிகையில் செய்தி, ஊடகத்தில் செய்தி. ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸ் திமுக கூட்டணியிலிருந்து விலகிவிடுவோம் வந்து விட்டார்கள். ஆக காங்கிரஸ் தலைவர்களும் மாநில பொறுப்பாளர் போட்டவர்களும் அவர் பல்வேறு கருத்துக்களை குறிப்பிட்டார். அதற்கு எதிர்கருத்துக்களை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள் குறிப்பிட்டார்கள். இதெல்லாம் பத்திரிகைகள் ஊடகத்தில் செய்தி. அப்படித்தான் அங்கு இருந்தது. அது மட்டுமல்ல, அங்க வைக்கின்ற கட்சிகள் கூட மன வருத்தத்தில் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல திராவிட முன்னேற்ற கழகம் அந்த முக்கிய தலைவர் பேச்சுவார்த்தை முடித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது சிரித்துக்கொண்டே அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அழுது கொண்டே சிரிக்கிறேன்னு சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமை தான் அந்த கூட்டணியில் இருக்குது. எங்க கூட்டணி பொறுத்த வரைக்கும் நாங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை தலைமை கழகத்தில் எங்களுடைய கூட்டணி தலைவர்களை பேசி முடிந்தனும் அன்றைய தினமே எங்கள் கூட்டணிக்கும் எத்தனை இடங்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அடுத்த நாள் தேர்தல் அறிவிக்கப்பட்டோம். அதுக்கு அடுத்த நாள் முதல் பட்டியல் அதிமுக சார்பாக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. அப்போ ஒரு நாள் கழித்து
2வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டது. இப்பொழுது இன்றைய தினம் 3வது வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டு விட்டது. ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் கூட்டணியில் எந்தவித ஒரு சிறு கடுகளவு கூட பிரச்சனை இல்லை என்பதை தெளிவுபடுத்தும். சார் எங்களோட பேச்சுவார்த்தையும் நடத்தலையே. அவர் சீட்டு கேட்குற அளவுக்கு நான் கொடுக்க முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொல்ல அது விவரமாக சொல்லக்கூடாது என்று கருதுகிறேன். எங்ககிட்ட வந்து 10 சீட்டு கேட்டார், அப்புறம் 5 சீட்டு கேட்டார். பேச்சுவார்த்தை நேரடியாக இல்லை, வேறு சொன்னார் எங்களால் இயலாதுன்ட்டோம். அவ்வளோதான். இதில் என்ன இருக்குது? போனதற்கு எங்களோட கூட்டணியில் இல்லையே. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் கூட்டணியில் இல்லை. அது மட்டும் இல்லை, சொல்ல வைக்கிறாரு. ஒவ்வொரு கூட்டணியில் கட்சி சேருகின்ற பொழுது அந்தந்த கட்சியுடைய வாக்கு வங்கிக்கு தேவை மாதிரி தான் அந்த கட்சி பெற்ற வாக்கு சீட்டு கொடுப்பாங்க. 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. 31 தொகுதியில் போட்டிட்டு 33,000 ஓட்டு வாங்கியிருக்காரு. அவருக்கு எத்தனை தொகுதி கொடுக்குவது என்று பார்க்கணும். ஏன்னா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் அந்தந்த கட்சிகள் வாங்கிய வாக்கின் அடிப்படையில் தான் எல்லா கட்சிக்குமே கூட்டணியில் இன்றைக்கு அந்த சீட் ஒதுக்கீடு செய்யப்படும். அது அதிமுக சரி, திமுக சரி, அப்படி தான் கடைப்பிடிக்கணும். அந்த அடிப்படையில் கடைப்பிடிச்சா பரவாயில்ல. அவர் எங்களுக்கு அதிகமான சீட்டை கேட்டு ஆள் அனுப்புனா அது நாங்கள் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்தலை. அவருக்கு தேவையானவரை அனுப்பினார், நாங்கள் இயலாதுன்ட்டோம். அவளோட முடிஞ்சிருச்சு. உண்மைதானே? அதாவதுங்க இது அதாவது உண்மைதானே. அது கச்சத்தீவை யாருடைய ஆட்சியிலே போச்சு, மாநிலத்திலும் மத்தியிலும் யார் ஆட்சி இருந்தாங்க, தாய்வாரி கொடுக்கப்பட்டு விட்டு அதற்கு பிறகு 15 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து திமுக. அப்போதாவது கச்சத்தீவை மீட்டிருக்கலாம். நாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இல்லை, இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து மத்திய அரசை நம்முடைய மீனவருடைய நலன் கருதி கச்சத்தீவை வேண்டும். இல்லாவிட்டால் நீண்ட கால குத்தகைக்காவது தற்காலிகமாக எடுக்க வேண்டும். இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதையும் புரட்சி பொழுது உச்சநீதிமன்றத்தில் இது வழக்கு தொடர்ந்திருக்கிறோம், இதை மீட்டெடுப்பதற்காக.